1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் அறிக்கைய வெளியிட்டவர் யாருன்னா, எட்வின் மாண்டேகு. மிதவாதிகள் இந்த பிரகடனத்த இந்தியாவின் மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1918 ஜூலை 8ல வெளியிடப்பட்ட இவையே மான்ஃபோர்ட் திட்டம் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில தான் நிறைவேற்றப்பட்டது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். இந்த ஆகஸ்ட் பிரகடனத்த ஒரு அத்தியாயம் முடிந்து அடுத்த அத்தியாயம் எழுதப்பட்டதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சிறப்பித்து கூறுனவர் யாருன்னா, எஸ்.ஆர். சர்மா. மாண்டேகு பிரகடனத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை பிரிட்டிஷ் பேரரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக்கும் நோக்கத்துடன் படிப்படியாக பொறுப்பான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்தியர்களை நிர்வாகத்தை ஒவ்வொரு அரசாங்கத்தோடும் பங்கேற்க வைப்பதே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பத்தி இந்த சட்டத்தை ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல். அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது அப்படின்னு சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார். மேலும் இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கையானது சூரியன் இல்லாத உதயம் அப்படின்னு சொன்னது திலகர். மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கையானது பிற்போக்கான அறிக்கைன்னு சொன்னது கேல்கர். மேலும் இந்த அறிக்கையானது குறைபாடுடையது, அரைகுறையானது, போதாதது, மிக மிக குறைவானது அப்படின்னு சொன்னது ஜே.எல். பானர்ஜி.